மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்னைக்கும் தன்னுடைய ராமாவரம் வீட்டில் தேசிய கொடியை ஏற்றி அங்கே இருக்கின்ற மக்களுக்கு இனிப்புகளை வழங்குவார். நம் நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் மிக முக்கியமானவர் யாருன்னா, சுதந்திர போராட்ட வீரர், திருப்பூர் கொடிக்காத்த குமரன் ஷாகுல் அகமீத் மணிமாறன். அவங்கள பார்த்து இங்கே பாருங்கள், நம்ம திருப்பூர் கொடிக்காத்த குமரன் அவர் வீட்டுக்கு போகலான்றார். மாற்று கட்சியை சேர்ந்த ஒரு நபர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மீது ஒரு பொய் வழக்கு போடுறாங்க. அதை சந்திப்பதற்காக போகிறார். எங்கே? திருப்பூருக்கு. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி இவங்களை பொறுத்த வரைக்கும் தேசப்பற்று மிக்கவர்கள். அதாவது நம் நாட்டுக்காக பாடுபட்ட தலைவர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள், அவங்க மேலே அவங்களுக்கு எப்போதுமே அளவு கடந்த மரியாதை இருக்கிறது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்னைக்கும் தன்னுடைய ராமாவரம் வீட்டில் தேசிய கொடியை ஏற்றி அங்கே இருக்கின்ற மக்களுக்கு இனிப்புகளை வழங்குவார். இது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தலைவர் கடைபிடித்தார். இதோடு மட்டும் இல்லாமல் சுதந்திர வீரர்களுக்கு மேலே அவங்களுக்கு அளவு கடந்த பற்று பாசம் இருக்கிறது. அதாவது அந்த தியாகிகளுக்கு வர வேண்டிய பென்ஷன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் வழிவகை செய்தார். அதாவது நம் நாட்டுக்காக பாடுபட்டவர்களை மிக முக்கியமானவர் யாருன்னா, சுதந்திர போராட்ட வீரர், திருப்பூர் கொடிக்காத்த குமரன். அதாவது நம் இந்திய தேசிய கொடிக்காக உயிர் நீத்தவர், ஆங்கிலேயர்கள் அடக்கும் முறையை எதிர்த்தவர், இறந்து போய் விடுகிறார். நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்கிறார். தலைவர் என்ன பண்ணார், ஒரு முறை 1973ஆம் ஆண்டு திருப்பூருக்கு போகிறார். ஏன்னா மாற்று கட்சியை சேர்ந்த ஒரு நபர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மீது ஒரு பொய் வழக்கு போடுறாங்க. அதை சந்திப்பதற்காக போகிறார். எங்கே? திருப்பூருக்கு. அப்பொழுது மக்கள் திலகம் எம்ஜிஆர் கூட திருப்பூர் மணிமாறன் சார், தலைவருடைய வழக்கறிஞர் ஷாகுல் அகமீதெல்லாம் போகிறாங்க. போன பிற்பாடு தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஷாகுல் அகமீத் மணிமாறன் அவங்கள பார்த்து இங்கே பாருங்கள், நம்ம திருப்பூர் கொடிக்காத்த குமரன் அவர் வீட்டுக்கு போகலான்றாரு. ஏன்னா அவர் இறந்து போயிட்டார் இல்லையா? அவங்க வீட்டுக்கு போனால் அவருடைய அன்பான மனைவி, மரியாதைக்குரிய ராமாயி அம்மாள், உலகமே அறியாதவங்க, திரைப்படம்னா என்னென்னு தெரியவே தெரியாது. தலைவர் பார்க்குறாங்க. தலைவர் தன்னை அறிமுகம் செய்து கொண்டு அந்த அம்மா கிட்ட பேசுகிறார். அதன் பிற்பாடு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய பொற்கரங்களால் 25,000 25,000 கொடுக்கின்றார். 25,000 என்பது தமிழக மக்களே அன்றைய காலகட்டத்தில் பல லட்சத்திற்கு சமம். இதோடு மட்டுமல்லாமல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் முதல்வரான பிறகு அந்த தியாகி யார், நம்ம சுதந்திர போராட்ட வீரர், அவருடைய அன்பான மனைவிக்கு மாதம் சேர வேண்டிய அந்த பென்ஷன் தொகை வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கிறார். அதன் பிறகு என்ன ஆயிற்று தெரியுமா? மக்கள் திலகம் எம்ஜிஆர் 1987 இறந்து போய் விடுகிறார். இந்த செய்தி அந்த அம்மா காதுகளுக்கு ஒலிக்க, தலைவர் இறந்து விட்டார் சொன்ன உடனே ஓவென்று கதறி அழுகிறார்கள். ஒரு நபர்கிட்ட கேட்குறாங்க. அவர் கேட்குறாரு, ஏமா அழறீங்க? இங்கே பாருங்கள், ஒரு மகனுடைய கடமை என்ன? தாயின் வயிறு வாடாமல் இருக்க பார்த்து கொள்ள வேண்டும். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் தர வேண்டும். ஆனால் நான் பெற்றெடுக்காத பிள்ளை பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர், அவர் மறைந்த பிற்பாடும் எனக்கு மாதம் பென்ஷன் வருது, இதை நான் என்னவென்று சொல்லி அழுவது என்று ஓவென்று அழுதாராம். அதை பார்த்து அத்தனை பேரும் கண் கலங்கி போனார்களாம்.